நம்ம என்னமோ நினைச்சா அதே என்னமோ நடக்குதுங்க. நம்ம சேவல் பசங்களில் பார்த்தீங்கன்னா 3 பேர் கூவிட்டானுங்க. இவனுங்க தான் ஃபர்ஸ்ட் சேல் ஆவானுங்கன்னு பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பெட்டை கோழிங்க தான் ஃபர்ஸ்ட்டாக சேல் ஆக போகிறாங்க. நம்ம கருங்கோழியோட வாரிசுங்க குட்டிங்களில் தான் 2 பெட்டைங்களை இன்னைக்கு சேல் பண்ண போகிறோம். இவங்க 2 பேரையும் கேட்டிருக்காங்க. இவங்கள 3 பெட்டை 3 சேவல். இவங்களுக்கு 2 மாதம் ஆச்சு. அதில் கருங்கோழி ஒரு பெட்டையும் இந்த மேடமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பெரிய கோழிங்க பெட்டைங்களில் தான் 2 கேட்டாங்க. ஆனால் நம்ம அவங்களை கொடுக்குறதே இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக சேல்ஸ் பண்ண போகிறோம் மக்களே. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இதுவரை சேல்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக சேல்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ப்ரீட் பண்ண பசங்களை சேல்ஸ் பண்ண போகிறோன்ற போது ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். ரொம்பவே நன்றி. இதே மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்க போகிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அந்த பெரிய கோழிங்களில் ஒரே ஒரு பெட்டை கொடுங்க, எங்ககிட்ட சேவல் இருக்குது, சேவல் வேண்டாம், பெட்டை ஒன்றே ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குட்டியாக இருக்கிற கோழியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரி நம்ம குட்டி பொண்ணை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அதனால சரி நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். அப்போ இதுதான் நம்ம குட்டி பொண்ணு. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மேடம் எவ்வளோ சாப்பிட்டாலும் இவ்வளோ தான் இருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இவ்வளோ கொடுக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் குட்டிங்களை நம்ம ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். 5 மாதம் ஆனனால கொஞ்சம் கொடுக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வளர்க்குறதுக்குன்னு சொன்னிட்டு அது கொஞ்சம் சமாதானமாக இருந்துச்சு. அதனால அவளையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 மாதம் ஆன 2 கோழி குஞ்சும் 5 மாதம் ஆன நம்ம குட்டி பொண்ணையும் என்ன ரேட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன ரேட்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.